குறைகளின் காரணங்களை எதுவென்று தெரிந்து கொண்டு அதற்கான தீர்வை கண்டுணரக்கூடிய சமாதான ஸ்வரூப ஆத்மா நான். ஒரு மரத்தின் வேர்பகுதியை வெட்டினால் மட்டுமே அது மீண்டும் வளராது. அதுபோல நான் வளர்த்த இந்த பிரச்சனைகளின் மரமானது அதனுடைய வேர்பகுதியை கண்டறிகிறேன். எந்த காரணத்தினால் எனக்கு இந்த தேக அபிமானம் வந்தது என்று ஆராய்ந்து பார்க்கிறேன். அந்த தேக அபிமானம் எனக்கூடிய முள் நிறைந்த இந்த மரத்தை, வீணான எண்ணங்கள் என்ற இந்த மரத்தை நான் வேரோடு அழிக்கிறேன். காரணங்களை இன்னும் தோண்டி பார்த்து பெரிதாக்காமல் அதனுடைய வேரை கண்டுபிடித்து முக்கியமான வேராக அபிமானமும் அவமானமும் இந்த பிரச்சனைகளுக்கான காரணமாக அமைகிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். நாம் செய்யக்கூடிய செயலில் தந்தையின் நினைவும் ஸ்ரீமத்தும் இருக்குமானால் தானாகவே எனக்கு பெயர் புகழ் கிடைத்து கொண்டே இருக்கும். நான் அதன் பின்னால் சென்று ஏமாறக்கூடிய ஆத்மா அல்ல, அதை என் பின்னால் வரவழைக்கக்கூடிய சமாதான ஸ்வரூப ஆத்மா நான். என்னுள் இருக்கும் உண்மையான சக்திகளை வெளிக்கொண்டு வரும்பொழுது தானாகவே இந்த வீண் எண்ணங்கள் என்னுள் இருந்து மறைகிறது. நான் அனைத்து விசேஷங்களையும் இறைவனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொண்டு நிமித்தமாக ஆகி செயல்களை செய்கிறேன். அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்கக்கூடிய சமாதான ஸ்வரூப ஆத்மா ஆவேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 22/11/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்பதுதான் பாபாவுக்கு மரியாதை கொடுப்பதாகும். தங்கள் மனதின் வழிப்படி நடப்பவர்கள் பாபாவை அவமரியாதை செய்கிறார்கள். கேள்வி: இல்லற விவகாரங்களில் இருப்பவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தில் பாபா தடை சொல்வதில்லை, ஆனால் ஒரு கட்டளை இடுகின்றார். அது என்ன? பதில்: பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் அனைவருடைய தொடர்பில் நன்றாக இருங்கள். எந்த ஒரு வேலை அல்லது தொழில் முதலியவற்றையும் செய்யுங்கள். மற்றவர்களின் தொடர்பில் வரவேண்டியுள்ளது, வண்ண நிற ஆடைகளை அணிய வேண்டியுள்ளது என்றால் அணிந்து கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் பாபா தடை செய்வதில்லை. ஆனால் பாபாவோ ஒரு வழி மட்டும் சொல்கின்றார். குழந்தைகளே, தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் பற்றுதலை நீக்கிவிட்டு என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. சிவபாபா வந்தமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அதாவது, தம்மை போல அவர்களை ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வைக்கின்றார். எப்படி நான் ஞானக்கடலாக இருக்கிறேனோ அதே போல குழந்தைகளும் ஆக வேண்டும். இதையோ இனிமையான குழந்தைகள் அறிவார்கள்.
அனைவரும் ஒரே மாதிரி ஆக மாட்டார்கள். முயற்சியோ ஒவ்வொருவரும் அவரவருடையதை செய்ய வேண்டும். பள்ளிக்கூடத்தில் மாணவர்களோ அநேகம் பேர் படிக்கிறார்கள். ஆனால் அனைவரும் ஒரே மாதிரி மதிப்போடு தேர்ச்சி அடைய மாட்டார்கள். பாஸ் வித் ஆனர் ஆக மாட்டார்கள். பிறகும் கூட ஆசிரியர் அவர்களை முயற்சி செய்ய வைக்கின்றார். இங்கே குழந்தைகள் நீங்களும் முயற்சி செய்கிறீர்கள். பாபா கேட்கிறார், நீங்கள் என்னவாக ஆவீர்கள்? நாங்கள் வந்திருப்பதே நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவதற்காக என்று அனைவருமே பதில் சொல்வார்கள். இதுவோ சரிதான். ஆனால் தன்னுடைய செயல்பாடுகளையும் பாருங்களேன். பாபாவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். ஆசிரியராகவும் இருக்கிறார், நமக்கு குருவாகவும் இருக்கின்றார். இந்த தந்தையை யாருமே அறிந்திருக்கவில்லை. குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார், யாராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது கடினமான விஷயமாகும். தந்தையை அறிந்து கொண்டால் ஆசிரியர் என்பது மறந்து போகும். பிறகு குரு என்பதும் மறந்துவிடும். குழந்தைகள் தந்தைக்கும் மதிப்பு தர வேண்டியுள்ளது. மதிப்பு என்று சொல்லப்படுவது என்ன? பாபா சொல்லித் தருவதை நல்லபடியாக படிக்கிறார்கள் என்றால் அவருக்கு மதிப்பளிக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். பாபாவோ மிகவும் இனிமையானவராவார். உள்ளுக்குள் உங்களுக்கு மிகவும் குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லையற்ற குஷி உங்களிடம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும், நமக்கு அது போன்ற குஷி இருக்கிறதா? அனைவரும் ஒரே மாதிரியோ இருக்க முடியாது. படிப்பிலும் கூட அதிகமான வேறுபாடு உள்ளது. அந்த பள்ளிக்கூடங்களிலும் கூட எவ்வளவு வேறுபாடு உள்ளது. அங்கோ பொதுவான ஆசிரியர் கற்பிக்கின்றார். இவரோ சாதாரணமானவர் இல்லை. இவர் போல ஆசிரியர் வேறு யாரும் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணரின் பெயர் கூறப்பட்டுள்ளது என்ற போதிலும் அவர் எப்படி தந்தையாக முடியும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவ்வாறே கிருஷ்ணர் என்ற பெயர் அநேகம் பேருக்கு இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் என்று சொன்னதுமே ஸ்ரீகிருஷ்ணர் கண் முன்னால் வந்து விடுவார். அவரோ தேகதாரி மனிதர் அல்லவா? நீங்கள் அறிவீர்கள், இந்த சரீரம் அவருடையது அல்ல. சிவபாபாவே சொல்கின்றார், நான் இதை கடனாக பெற்று வந்துள்ளேன். இதற்கு முன்பும் பிரம்மா மனிதராக இருந்தார், இப்பொழுதும் மனிதராக இருக்கின்றார். இவர் பகவான் இல்லை. பகவான் ஒருவர்தான் நிராகாரமானவர், உடல் அற்றவர். இப்போது குழந்தைகளான உங்களுக்கு எவ்வளவு ரகசியங்களை சொல்லி அவர் புரிய வைக்கின்றார். ஆனால் பிறகும் கூட இறுதியாகத்தான் தந்தை என்று புரிந்து கொள்வது, ஆசிரியர் என்று புரிந்து கொள்வது ஏற்படுகிறது. இது இப்போது நடைபெற முடியாது. அடிக்கடி நீங்கள் மறந்து விடுவீர்கள். தேகதாரியின் பக்கம் புத்தி சென்று விடுகிறது. இறுதியில் தந்தை தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார். இந்த நிச்சயம் புத்தியில் இப்போது இல்லை. இப்போதோ மறந்து போய்விடுகிறார்கள். மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை மறந்து போவார்களா என்ன? பள்ளி விடுதியில் இருக்கும் மாணவர்களோ ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். விடுதியில், அதாவது ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கோ பக்காவாக இருக்கும் அல்லவா? இங்கோ அந்த பக்காவான நிச்சயம், அதாவது நம்பிக்கை கூட இல்லை. நம்பர் வாரியான புருஷார்த்தத்தின் பிரகாரம் விடுதியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக மாணவர்கள்தான். ஆனால் இந்த பக்காவான நம்பிக்கை இல்லை. அனைவரும் அவரவர் முயற்சியின் பிரகாரம் பதவி பெறுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். ஒருபோதும் யா ஹுசேன் என்று கூச்சல் போடவோ கதறவோ கூடாது. அதாவது துக்கத்தின் காரணத்தினால் கதறக்கூடாது. நாம் உலகத்தின் எஜமானர் ஆகப் போகிறவர்கள்.
நமது நடத்தையும் பேச்சும் மிக நன்றாக இருக்க வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஒருபோதும் அழக்கூடாது. 2. நிச்சய புத்தி உள்ளவராகி ஒரு பாபாவின் வழிப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் குழப்பமடைவதோ மூச்சு திணறிப்போவதோ கூடாது. நிச்சயத்தில்தான் வெற்றி உள்ளது. அதனால் ஒன்றுக்கும் உதவாத தனது மன வழிப்படி நடக்கக்கூடாது. வரதானம்: எந்த ஒரு பிரச்சனையிலும் முற்றுப்புள்ளி வைத்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவர் ஆகுக. விளக்கம்: எந்த ஒரு பிரச்சனையிலும் முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு புள்ளி சொரூபமான தந்தை மற்றும் புள்ளி சொரூபமான பிந்து சொரூபமான தந்தை மற்றும் பிந்து அதாவது புள்ளி ரூபமான ஆத்துமா இருவரை பற்றிய நினைவும் இருக்க வேண்டும். கட்டுப்படுத்தும் சக்தி கண்ட்ரோலிங் பவர் என்பதும் இருக்க வேண்டும். எந்த குழந்தை எந்த ஒரு பிரச்சனையின் போதும் தன்னை மாற்றிக்கொண்டு முற்றுப்புள்ளி வைப்பதில் தன்னை முதலில் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பாத்திரமானவர் ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் தனக்குத்தானே ஆசீர்வாதம் கொடுத்து அதாவது குஷி அடைந்து கொள்வார்கள். தந்தையின் மூலம் மற்றும் பிராமண குடும்பத்தின் மூலமும் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஸ்லோகன்: எந்த சங்கல்பம் செய்தாலும் அதற்கு இடையிடையே திடத்தன்மை அல்லது உறுதி என்ற முத்திரையை இடும்போது நீங்கள் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.